ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம் இருக்குன்னு வந்தோம். பட் காய் தான் இருந்தது. எமர்ஜென்சின்றனால 3 காய் தான் பறித்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குன்னே வந்து ஒரு காவல்காரர் வந்து இருக்கிறாரு. அதை இப்போ என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். இவங்க தான் அந்த காவல்காரங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே வந்து சின்ன சின்ன குளவிகள் வந்து கூடு கட்டி இருக்குதுங்க. ஸோ இது வந்து கடித்தா வலிக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கிட்ட கடியும் வாங்கியிருக்கிறேன். ஒரு நாள் எலுமிச்சம்பழம் பறிக்க வந்தேன். பறிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு. அப்போ சின்ன போது கூடு தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்து கூடு கட்டிடுச்சு இந்த குளவிகள் எல்லாமே சேர்ந்து. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் வந்து இங்கே வந்து எலுமிச்சங்காய்கள் வந்து பறிக்கிறதே கிடையாதுங்க. நமக்கு இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால ஒரு 3 காய் வந்து பறிச்சிருக்கிறோம். ஸோ எப்போவுமே பழமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு எமர்ஜென்சி தேவை இருக்கிறதுனால ஒரு 3 காய் மட்டும் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு போயிருக்கிறோம். அதே போல் யாராவது பறிக்க வந்தால் கூட சொல்லிவிடுவோம் நாங்கள், இந்த மாதிரி இங்கே குளவி இருக்குங்க, உங்களுக்கு எமர்ஜென்சினா பறிச்சுக்கோங்க, ஆனால் பார்த்து பறிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிவிடுவோம். ஏன்னா சின்ன குளவியாக இருந்தாலும் அதிகமாக கடிக்கும் போது அது உயிருக்கே ஆபத்தாக கூட வந்து முடியுங்க.